பரோட்டா நம்ம உடம்புக்கு நல்லதா இல்லை கெட்டதா? வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஃபுட்டோட குவாலிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அது எப்படி செய்கிறாங்கங்கிறத பொறுத்து தான். பரோட்டா எதில் செய்கிறோன்னு பார்த்தோம்னா, ரீஃபைண்ட் ஆயில் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். அடுத்து மைதா பார்த்தோம்னா ஹைலி ரிஃபைன்டு ஃப்ளோர். வீட்டில் இருக்கிற மேக்ஸிமம் நியூட்ரிஷனை வந்து ரீஃபைன்டு ப்ராசஸ் மூலமாக ரீஃபைன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபைபர் சத்தெல்லாம் அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு வர்றது தான் வந்து மைதா. மைதாவில் பார்த்தோம்னா அலாக்சன் இருக்குது. அலாக்சன் எப்படி வருதுன்னா, ரீஃபைன்டு ப்ராசஸில் வந்து அது அலாக்சன் வந்து ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் இருக்குது. அலாக்சன்னா என்னென்னா, ரிசர்ச் பர்பஸ்க்கு டயபெட்டிக்கான ட்ரக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த எலிக்கோ இல்லை அந்த எக்ஸ்பிரிமெண்டல் அனிமலுக்கோ சுகர் வர வச்சு அந்த மெடிசன் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுகர் வர வைக்கிறதுக்கு அது கொடுக்கறது தான் வந்து அலாக்சன். அப்போ நம்ம அலாக்சன் எடுக்கும் போது நம்மளோட பேன்க்ரியாஸ் டேமேஜ் ஆகிட்டு டைப் 1 டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த டைப் 1 டயபெட்டிஸ்லேருந்து தப்பிக்கிறவங்க பார்த்தோம்னா, பரோட்டாவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு சத்துனால அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டு அவங்க டைப் 2 டயபெட்டிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ பரோட்டா வந்து அவங்கள எடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கம்மியான அமௌண்ட்டில் எடுங்க. இப்போ இந்த அலாக்சன் ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் தான் இருக்கே, அப்போ நான் பரோட்டா ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஒரு நாளில் வந்து எவ்வளோ மைதா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்குங்க. பிஸ்கட்ஸ்லேருந்து நம்ம பேக்கரி போனால் சாப்பிட்ற வர்க்கி, அப்புறம் பஃப்ஸ், அப்புறம் சமோசா, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மைதா தான் இருக்குது. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா, அதில் என்னென்னலாம் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாக ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபுட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பரோட்டாவில் பார்த்தோம்னா சுத்தமாக நமக்கு நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபைபர் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த சால்னால் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஃபைபர் அண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்கிது. இது யாருக்கெல்லாம்னா, என்னால் பரோட்டா தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 monthsக்கு ஒன்ஸ் ஆர் 6 monthsக்கு ஒன்ஸ் வேணால் உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதிகமாக பரோட்டா சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே.